Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாம இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். அதாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மிங் செட்டப்பை வந்து செட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது இதில் கிபிள் செய்யறதுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆப்பிள், கார்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். பட் ஆனால் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் ட்ரீ அப்புறம் லெமன் ட்ரீ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சுருவோம், ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா பின்னாடியே போயிட்டு நம்மளுக்கு எங்கேயாச்சும் எக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடலாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டைனோவை இன்னைக்கு நம்ம டைம் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஓகே? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் டைம் பண்ணதுலாம் ரொம்பவே கஷ்டம் கைஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் அப்படி தான் போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே, நம்ம அதெல்லாம் கொஞ்சம் டீலை விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம என்ன பண்ணலாம்னு நினச்சோம், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆப்பிள் ட்ரீ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம்ல. ஆப்பிள் ட்ரீக்கு ஐயோ இதெல்லாம் கெட்டு போகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சா? சரியா போச்சு, நான் இது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது பேர் என்னது? இருங்க. ஓ, சீடா இது எல்லாமே? நேகோபெரி சீடு இருக்குது அதுக்கு. இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே வேஸ்ட் பண்ணி விட்டேன். சரி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த லார்ஜ் க்ராப்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எதில் செய்யுதுன்னு தெரில. மேபி இதில் எதாவது செய்கிற மாதிரி வருமானு தெரில. இருங்க, இதில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆஹா, இதில் எதுவும் வரா மாதிரி தெரில. ஸோ அப்படியே கீழே போயிட்டு வேறு எதாவது பேரில் கொடுத்துருக்கானுங்களான்னு தெரில. ஸோ இது என்னது இது? இதில் தான் காப்பர் ஓர் செய்கிற மாதிரி வருதா? ஓகே, ஒரு காப்பர் ஓருக்கு 5 மெட்டலு. ஓகே, நம்மள்ட்ட மெட்டல் ஊறப்பட்டது இருக்கும். அதனால் ஒரு 1000 மெட்டல் இதில் போட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், காப்பர் ஓரை வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். ஒரு காப்பர் ஓர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு, அதனால் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இதிலே நம்ம தேடணும் கைஸ், 1 by 1. இதெல்லாம் என்னதுன்னே தெரில. ஸ்டீல் இக்னெட்லாம் எதுக்கு? ஸ்னைப்பர் ரைஃபிள்ட்டோ நிறைய விஷயங்கள் இதுலேயும் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் இப்போ அந்த செடி வளர வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து செட் பண்ணோம். அது எதில் தான் கொடுத்துருக்கானுங்கன்னே தெரில. அதை நான் செக் பண்ணி பார்த்தே ஆகணும். இதில் வெறும் சேடலு, அதுக்கப்புறமேட்டு டார்பர் ஏற்றுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஒரு வேளை வந்து வேறு ஏதாச்சும் மெட்டீரியபிள் செய்யணுமோ? ஓகே, அதையும் நான் செக் பண்ணி பார்க்கணும். இருங்க, இந்த 600 எடுத்துக்கிட்டு போயிட்டு இதில் தேடுவோம். ஸோ இதில் என்ன நம்ம செய்யாதது ஒன்று இருக்குது, இது ஏதோ ஒன்று இருக்குது. டைனோ டெர்மினல் செஞ்சுருவோமா? ஓகே, செஞ்சுருவோம். இது ஆல்ரெடி செஞ்சுட்டேன். ஸ்வாப் மில்னு ஏதோ ஒன்று இருக்குது, இதையும் செஞ்சுருவோம். கைஸ் இங்கே இருக்க பாருங்க கைஸ், இதுதான் நம்ம வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதெல்லாம் என்னன்னு தெரில. வாட்டர் வால்னா என்னன்னு தெரில. ஸோ இது என்னது? இது ஃப்ரிட்ஜு. சூப்பரு, ஃப்ரிட்ஜு. சரி, ஸோ இப்போ நம்ம செஞ்சது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். சூப்பர் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் ஆகுது. ஆஹா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஏதோ டைனோ டெர்மினல்ன்ற ஒன்று இருந்துச்சு. இது என்னது? இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. இப்போதைக்கு இது இங்கே இருக்கட்டும். திடீர்னு ஏதாச்சும் ஒரு டைனோ நம்ம மிஸ் பண்ணிட்டுனா அங்கேருந்து தூக்கிட்டு வரத்தானான்னு தெரியல. கெட் டைனோஸ், அதே தான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ டைனோ சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடுச்சோன்னு வச்சுங்களேன், அந்த டைனோ மறுபடியும் இதில் எடுத்துகிட்டு வரது மேபி இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் தான். அப்புறம் ஃப்ரிட்ஜு இங்கே வைக்கிறது ரொம்ப இருட்டாக இருக்கோ? சரி, ஓகே, ஃப்ரிட்ஜு இந்த இடத்துல அப்கிரேடேஷன் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகே, இது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்குமோ? இதுக்கு என்ன பண்ணோம் உள்ள? ஸ்டோரேஜ் ஃபுட்டு. இருங்க, ஓகே, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே காட்டுது. அப்போது இதுக்குள்ளே எதுவுமே போட தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குது? இது என்னமோ இருக்குது, சாமில். இது ஆல்ரெடி நான் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எங்கேயோ ஒன்று வச்சுருப்பேனே. சரி, மறுபடியும் இன்னொன்று வச்சுக்கலாம், அப்புறமேட்டு வேணால் உடச்சிப்போம். இது ரொம்ப இருட்டாயிடுச்சு கேஸ். இவ்வளோ வேலை பார்த்தனே, லைட் வைக்கணுன்ட்டு எதுவுமே எனக்கு தோணல பாருங்க. கிராஃப்டிங் தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் கிராஃப்டிங் ஏற்றிக்கிறேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே, ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும்.
ஓகே, இவனுக்கு 2 பேரும் முட்டைக்காக வச்சேன். இவனுக்கு ஒன்றும் முட்டை போடுற மாதிரி தெரியல. முட்டைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வழி பண்ணணும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் தேவைப்படுது. பாலிமர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால் அந்த டைனோ டெர்மினல் செஞ்சு அதுக்கப்புறம் அதில் வந்து முட்டையை போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் கொஞ்சோண்டு பெரிஸோட சீடு மட்டும் எடுத்துகிட்டு வரேன். கைஸ், வெளியே ரெக்ஸ் ஒன்று இருக்குது கைஸ். அவ்வளோ ஒய்வின் வேறு ஒன்று இருக்குது, ரெக்ஸ் இருக்குது. அது இன்கேம் ரெக்ஸா என்ன கட்டுறாவேனே தெரில. ஐயா, நான் இந்த டைமில் வர எப்படி பெரிஸோட சீடு கலெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். அவன் வந்துட்டான். கொஞ்சம் தள்ளி போயிடலாம், இவனுங்களுக்கு கொஞ்சம் அட்டாக் மேடும். கரெக்டாக வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க கைஸ். ஐயோ, இவனுக்கு வேற இப்போ கிட்ட வந்தானு வச்சுக்கலாம், நம்மளுக்கு வேற அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் வேற கொடுத்துக்கினே இருப்பானுங்க. சச்சோ, இதில் வேற இவ்வளோ ஒரு கடுப்பான விஷயங்கள்லாம் இருக்கு. அவனுக்கு பேசாமல் போட்டு தள்ளிடலாமா? போட்டு தள்ளவும் முடியாது. இந்த மோடில் ஐலாண்ட்ஸ் கூட சேஃபே கிடையாது, எல்லாமே இடவுடமா இருக்குது. அவன் என்ன பார்த்துட்டு அட்டாக் பண்ண வந்துட்டானா என்ன பண்ணுறது? ட்ரைக்கு செத்து போயிடுமேன்ட்டு தான் பயமா இருக்குது. வீணா போனது நேக்கோபெரிஸோட சீடியே கலெக்ட் பண்ணலையே. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணது, சீடி கலெக்ட் பண்ண மாட்டேங்குது. 2 கலெக்ட் பண்ணியிருக்கான். 2 பத்தாதேடா, 3 வேணும்டா. அப்படியே ஓடு, அப்படியே ஓடு. ஒன்று மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆப்பிளுக்கு மட்டும் நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணி விட்டுருவோம். ஓகே, நிறையவே கலெக்ட் பண்ணிட்டான், போதும். கிட்டத்தட்ட 9 கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன? ஸோ மறுபடியும் டைரெக்டாக உள்ளே ஓடிடும். ஓகே, தொட்டியா இது? ஆஹா, இது இப்படி வைப்போம். இல்லையே பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் போடுற மாதிரி தான் இருக்குது. நோ ஃபெர்டிலைஸ். அது வேற இன்னைக்கு டங்பிட்டில் வேற பிடிச்சிட்டு வரணும். தண்ணி ஆல்ரெடி இதுக்குள்ளே இருக்கு. ஓ, நம்ம உள்ள அந்த சீடு மட்டும் போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு அந்த ஆப்பிள் ட்ரீயும் லெமனுக்கு மட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். லெமனும் ஆப்பிள் சீடும் 2த்தையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா பின்னாடி போனோம். ஓகே, எடுத்துக்கிச்சு கைஸ், செடி வளருது. இதுவும் இதில் போட்டு எடுத்துக்கும் தான் நினைக்கிறேன். ஓகே, இதுவும் எடுத்துக்கிச்சு. அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா செடி வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான் பெருசாக இல்லை, அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு சீடுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கானுக்கு தான் இப்போ நம்ம வந்து ஏற்பாடு பண்ணணும். கானுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, கானுக்கு இதெல்லாம் தேவையா? சரியா போச்சு. சரி எஸ், இப்போ இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னு வச்சுங்களேன், இப்போ அந்த கிறிஸ்மஸ் தாத்தா பின்னாடி போவோம். எதிங்க எந்த சைடு பறக்குறாங்க? ஓகே, வழி கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி போகணுங்க. ஆனால் இந்த வாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. கரெக்டாக நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா? இப்போதைக்கு நம்ம அந்த வெளிச்சம் கிட்ட தான் போகணும். ஓகே, இந்த வாட்டி பக்காவாக இறங்கிட்டாங்க. லைனாக இந்த வாட்டி 1 by 1 இறங்குது வருங்க. இது கீழே எதுவும் இல்லை. ஸோ இது இறங்கிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இன்னொன்று இறங்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுக்கலாமா? இது என்னால் இப்போதைக்கு எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். போச்சு, பிரச்சனை வராதுன்னு நினச்சேன், பிரச்சனை வந்துருச்சு. 2 பேரும் துரத்துறானுங்க. கரெக்டாக செஞ்சிட்டானுங்க. ஓகே, ஐயோ எங்கே விழுந்ததுன்னு வேற தெரில. கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரம் போடா, எவனோ பக்கத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது. பிரச்சனை பக்கத்துலேயே தான் இருக்குது. சட்டுன்னு எடுத்துரு. ஆர்மர்லாம் கிடச்சிருக்கு. ஆர்மர் வச்சுட்டு இப்போ நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. மறுபடியும் சீக்கிரமாக போ. அந்த மலைக்கு மேலே இந்த இடத்துல கொஞ்சம் மோசமானதெல்லாம் இருக்கு. செத்தண்டா. ஒன்றும் வேலைக்கு ஆகுது கைஸ், எடுக்கவே முடிய மாட்டேங்குது.
ஸோ இந்த சர்க்கிளில் தானே இப்போ போயிருக்கு. இந்த சர்க்கிளில் தான் வந்திருக்குன்னா நம்ம வேற எந்த பக்கம் போகிறது? ஓகே, இந்த சைடு இருந்து போயிடலாங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடணும், இல்லைனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது டிஸ்பான் ஆகிடும். போச்சுரா. டே ஏன்டா இப்படி மறுபடியும் துரத்திக்கிட்டு வரீங்க? அது எதுவும் மறைஞ்சு போச்சு கைஸ். மறுபடியும் வந்தால் தான். ஓ, ஒன்று எடுக்க விட மாட்டேங்கிறானுங்க கைஸ். ஓரளவுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் பவர்ஃபுல்லாக கிடச்சாதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போயிட்டு இப்போ பாலிமர் ரெடி பண்ணுவோங்க. எக் வேணும். ஸோ பென் குயினை போட்டு பொழப்போம். பென் குயின்னா ஓகே, நம்ம இப்படி போனோம். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு இதுக்கிட்ட பென் குயின் இருக்கும். பென் குயினை கில் பண்ணி அதுக்கிட்ட இருந்து கொஞ்சோடு பாலிமர் மட்டும் எடுத்துகிட்டு சோல் டெர்மினல் நம்ம ரெடி பண்ணணும். பண்ண விட மாட்டானுங்க போலையே. ரேடியேஷன் எஃபெக்ட் வந்துருச்சு. இந்த மோடு கிரியேட் பண்ணவனா ஃபஸ்ட்டு கண்ணில் கொண்டு அடிக்கணுங்க. இஷ்டத்துக்கு அவன் என்னென்ன மூவ் பண்ணி வச்சிருக்கிறான். ஸோ ஆக்சுவலி இந்த ரேடியேஷன் எஃபெக்ட்டு அந்த மாதிரிலாம் வந்தால் கூட பிரச்சனை கிடையாது. அந்த அப்பப்போ கிட்ட செத்தண்டா. டேய் ஆர்மரை உடச்சிடாதீங்கடா, ஆர்மரை உடச்சிடாதீங்கடா. இந்த ஆர்மர் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போலயே. ஹீல் பண்ணிடுது என்ன உடனே. ஓ, கையில் இருக்க அந்த இது உடஞ்சிடுச்சா? ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம். கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக ஏற்றுற மாதிரி கொடுத்துருந்தானா கொஞ்சம் நல்லா வந்துருக்கும். ரொம்பவே வெயிட் கம்மியாக தூக்கிட்டு போகிறோம். போயிட்டு பென் குயின் கில் பண்ணுற அளவுக்கு வரைக்கும் எனக்கு இது இருக்கணும். ஓ, இடம் உடமா இருக்குது இங்கே. ஐ திங்க் இந்த பிடி என்ன பிடி இது? ஷேடோ. போச்சலா, இங்கேயும் ஒரு ஒய்வின் இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பென் குயின் நிறைய இருக்கும். ஓகே, ஏன் நேரம் போனோம் தெரியல. பென் குயின் ஒன்று கூட போச்சுரா. ஐயோ, என்ன கைஸ் நடக்குது? ஐயோ, கரண்ட் விட்டு அடிக்கிறானே. போச்சுரா. மெத்து பட்டடான் பேபி தான் போட்டு தெளிச்சா. எப்படா பரப்பான்னு பார்த்து போச்சு. ஆர்மர் போச்சு. 2 ஆர்மர் உடஞ்சி போச்சு. போயா, வேலைக்கே மாட்டேங்குது. எப்படி போட்டாலும் அடிக்கிறானுங்க. ஆல்பா பிடிச்சா கூட எவ்வளோ மணி நேரம் உயிரோட இருக்கும்னே தெரியலையாது. போச்சு. இந்த 2 ஆர்மரையும் தீக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். செடி வளரவே இல்லை கைஸ். ரீனஸ் எஃபெக்ட் ரெடி பண்ணுமோ? ஓகே, சிம்பட்டிக் பெஸ்ட் ரெடி ஆகட்டும். க்ரீன் ஹவுஸில் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாங்க. க்ரீன் ஹவுஸ் இல்லாமல் இந்த ஆப்பிள் ட்ரீ சுத்தமாக வளரவே மாட்டேங்குது. ப்ரெட் எதில் செய்யறதுன்னு தெரில கைஸ். ப்ரெட் இதிலே தான் செய்கிற மாதிரி வருமா? ப்ரெட் இதில் தான் செய்கிற மாதிரி இருக்குது. அஜினமோட்டோ வேணும், அப்புறம் பீ ஹனி, அப்புறம் ஃப்ளோரு, வாட்ரு. ஐயோ, அந்த பீ ஹனின்றது எதில் செய்யறதுன்னு தெரியலையே. கன்சியூமபிள் வெஜிடபிள் ஃபுட்டு இதில் எதாவது இருக்கிற மாதிரி தெரில. மேபி இதில் எதா இருக்கா? ஒருவேளை இது தான் கேட்குதா? ஆனால் இது கேட்கல. ஓகே, 4 செஞ்சுக்கிட்டேன். இந்த ஃபிஷ் ஃபார்முக்கு செய்யறதுக்குலாம் நிறைய வேணுமே. சரி கைஸ், ஸோ இப்போது ஓரளவுக்கு எவ்வளோ சிமெண்டிக் பெஸ்ட் எடுப்பு? 200 250. ஓகே, ஒரு 500 கிட்ட ரெடி ஆகிடுச்சு. இந்த 500 எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு சீலிங் மட்டும் செஞ்சால் போதும். 20 சீலிங் செய்ய முடியும் தான் நினைக்கிறேன். 11 சீலிங் தானா? போதும். 11 ஓகே தான். ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்குங்க. நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஃபவுண்டேஷனும் செட் பண்ணுவோம். 1 2 மேலே மட்டும் சீலிங் போட்டு விட்ருவோம். அவ்வளோதான். 11 சீலிங் போதும் தான் நினைக்கிறேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் செய்ய வேண்டியதாக இருக்கும்.
ஓகே ஒன்னே ஒன்று தேவைப்படுது. ஓகே முடியாச்சு. ஸோ இப்போ இதில் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு. ஐயோ எப்பா, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் 825. என்னடா இவ்வளோண்டு இருக்குது. ஓகே இதில் ஒன்று போடு. செடி முளைச்சதா? கடைசியாக இருக்கிறது எல்லாத்தையும் லெமன் போட்டுருவோம். இந்த 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீடு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீட். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் வேகமாக வளரும் தான் நினைக்கிறேன். முடிஞ்சிச்சு கைஸ், க்ரீன் ஹவுஸ் வேலை முடிஞ்சுது. தண்ணி ஊற்றுதா? தண்ணி ஊற்றுது. ஸோ இப்போ வாட்டரும் குறையாது, சீடு ஃபுல்லாக இருக்குது. வாட்டர் குறையாது, ஃபெர்டிலைசர் ஃபுல்லாக இருக்குது. ஃபெர்டிலைசர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இப்போ இந்த செடி வளர்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ரொம்ப நேரம் ஆகுமோ வளர்கிறதுக்கு, தெரியல. ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ கிபிலுக்கு என்னென்ன வேணும்னு தேடணும். கிபிலுக்கு என்ன டூடு டைனோ எக்கு, ஓகே ஆல்ஃபாட் இருக்குது, ஆப்பிள் இருக்குன்னு நினைக்கிற நேரம் ஆப்பிள் வளர்ந்துருக்கோம். அப்புறம் கார்ன் தான் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கார்னுக்கு வந்து ஹனி கேட்டுச்சுல்ல, லெமன் ஓகே அதுவும் இருக்கும். ப்ரெட்டுக்கு என்ன வேணும்? ப்ரெட்டு ஹனி ஓகே, அஜினமோட்டோ ஓகே, அஜினமோட்டோ வாட்டர் ஃப்ளோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சீடில் ஏதாச்சும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்குமா? ஹனிக்கு சீடு இருக்குது, இருங்க இதுக்கு தான் நம்ம ஓகே இந்த ஹனி சீடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுருவோம் கைஸ். ஓகே இதான ஹனி சீடு. ஓகே ஹனி சீடு செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு எதுக்கு ஜெம்முக்கெல்லாம் சீடு வேணுமா? ஓகே ஜெம்முக்கெல்லாம் சீடு. அப்புறம் கிறிஸ்டலுக்கெல்லாம் மைனிங் இருக்குது, அதனால் கிறிஸ்டல் சீடு நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது. ஓகே சிட்டின் என்கிட்ட இருக்குது, கெரட்டின் வேணால் என்கிட்ட இருக்கும். ஓகே கெரட்டினுக்கு சீடு. என்னது வைவின் மில்கா? வைவின் மில்கா என்கிட்ட சுத்தமாக இருக்காது. இது நம்மளுக்கு தேவைப்படுங்க ஸ்வீட் சீடு. இதை எப்படி மறந்தேன் நான். ஓகே இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அதுக்கப்புறம் 15 அந்த கேரட் சீடு இருக்கும் பார்த்தீங்களா, அதோட சீடு ஒன்று வேணுமா? சரியா போச்சு, இருங்க வரேன். சீடு எதாவது இதுக்குள்ளே போட்டிருக்குண்ணா. சீடு அப்படி இருந்தால் கூட உடனே எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் ட்ரைக்கு வச்சு கொஞ்சம் சீடு எடுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே ஸோ இப்போ வெளியே போய் பார்க்கணும். வெளியே போய்ட்டு அந்த ஃப்ளோர் செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்ட்டு அதையே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலி நான் இங்கே ஹனி எடுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ஹனியை போயிட்டு நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் ஹவுஸை கொஞ்சம் பெருசாக்கி வச்சுருக்கிறேன். ஓகே நான் அந்த ஹனியோடது எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மேலே வச்சுக்கிறேன். ஹனி சீட் ஓகே உள்ளே போகுமா? ஓகே உள்ளே எடுத்துக்கிச்சு, ஹனி சீடு எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீன் ஜெம். ஜெம்மோட சீடுலாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் கைஸ். ஜெம்முக்கு சீடு செஞ்சேன்ல, எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதை போய்ட்டு ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் செஞ்சேன். அதுக்கப்புறம் இங்கே மைனிங் வீட் சீடு எப்படியாச்சும் நம்ம ரெடி பண்ணி ஆகணும். ஸ்ட்ராபெரி சீடு, லெமன் வேணும். அப்படின்னா இன்கேமோடதையே நம்ம வந்து செட் பண்ணோம், இதோடதையும் செட் பண்ணோமா? நாசமாக போச்சு. நான் இன்கேமுக்கு சுத்தமாக செட் பண்ணலையே. ஓகே இதில் தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அஜினமோட்டோக்கு ராஸ்பெரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவைப்படுதா? சரியாக போச்சு. ஸோ ஃப்ளோருக்கு வந்து ராஸ்பெரி வேணும், ட்ரிம்ப் வேணும், வீட்டு. ஐயா என்ன கேசுது, என்னென்னமோ கேட்குது. ஃபார்மிங்கே இதில் பெரிய விஷயமா இருக்கு. ஓகே வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னது இது? ஆப்பிள் 300 ஆப்பிள், சூப்பர் வேற லெவலு. ஓகே அப்படியே தட்டி தூக்கு எல்லாத்தையும். குடமிளகா ரைட்டு வளருது கைஸ். நான் வேற கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிட்டேன். ஓகே ஆப்பிள் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் இப்போது. ஸோ மீதி இப்படியே இருக்கட்டும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டு ரெடி பண்ணோம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட சீடு தானே கேட்டுச்சு. ஓகே, இந்த இடத்துல அடித்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரட் சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்று கிடச்சிடுச்சு. இல்லை, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இருங்க வரேன். ஓ, இன்கேம் ஓடுறத போட்டால் மேலே இருக்கிறத வளருதான்னு பார்க்கணுங்க. ஒரு வேளை வளர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இதுலேயே எல்லாத்தையும் வளர வச்சிடலாம். இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வளருது. ஜெம்மெல்லாம் கெட்டு போயிருக்கணுமே, நான் இதை ஏன் மறந்தேன்? ஓகே, இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தவறு விட்டோட ஒன்றே ஒன்று எடுத்து போட்டு பார்ப்போம். எடுத்துக்குதா? ஓகே, எடுத்துக்குது, வளருது கைஸ். அப்போ ஓகே, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதிலேயே வளர வச்சுருவோம். இதுக்குள்ளே என்ன சீடு போட்டேன்? ஓகே, இந்த சீடெல்லாம் வளர ஆரம்பிச்சிடுச்சு. பக்கா. நான் கீழே போயிட்டு வீட்டோட சீடு மட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் நம்ம பிடிக்க முடியுமான்னு தெரில. பிடிக்கலாம், பட் ஆனால் ரொம்ப 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 டைம் எடுத்துக்கோங்க. பார்ப்போம். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆல்ஃபா கேபிள் ரெடி பண்ணி ட்ரை பண்ணுவோம். எல்லாத்தையும் உள்ளே போடு. மென்ட்டு சீடு ஒன்று எடு. இது என்ன சீடு? இது பிளானட்ஸ். இதெல்லாம் தேவை கிடையாது, இது தேவை கிடையாது. ஓகே, வீட்டு சீடு கிடச்சிடுச்சு. வீட்டு சீடு, ராஸ்பெரி சீடு. ஓகே, ஆனியனுக்கு நேக்கோபெரிஸ். நேக்கோபெரிஸ் இதுன்னு தெரில. டெம்பரிஸ், கொக்கோபின் சீடு, காஃபி சீடு. இதுக்கு தான் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன் கைஸ். கார்ன் சீடுக்கு தான். இந்த ஆண்ட்டு அந்த இதுன்றது மட்டும்தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. டர்மரிக் மஞ்சத்தூள் சீடா? அவ்வளோதாங்க, இது பத்தலை. மறுபடியும் க்ரீன் ஹவுஸ் நம்ம ரெடி பண்ணோம். ஐ திங்க் க்ரீன் ஹவுஸ் நான் ரொம்ப குட்டியாக கட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் பெரிய க்ரீன் ஹவுஸ் ரெடி பண்ணியிருக்கணும். எதுக்கு இல்லைன்னு தான் தெரில. டர்மரிக்கும் ஸ்ட்ராபெரிக்கும் இல்லை. ஸ்ட்ராபெரி வளருமா? ஓகே, அதை எடுத்துக்கிச்சு. மஞ்சத்தூள் எல்லாத்துக்கும் போட்டேன், ஆனால் வளரமானு தான் தெரில கைஸ். வாட்டர் கொஞ்சம் கன்சியூம் பண்ணிக்கிச்சு. இது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எவ்வளோ எடுத்துருக்கு பார்த்தீங்களா? 6000 இருக்கு கேஸ். ஆனால் தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது. ஓ ஓகே, போடு. ஹனி வேற லெவலுக்கு கிடச்சிருக்கு, ஜெயிண்ட் ஹனி. சரி இருங்க, இந்த ஹனியை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இதுதான் அது கேட்குதா, இல்லை வந்து இது எங்கேயும் ஹனியான்னு தெரில. அந்த ஹனி எப்படி ரெடி பண்ணுறது? Q+B ஹனி, Q+B ஹனி, ஜெயிண்ட் பி ஹனி. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ ஒரு மாதிரி இருக்கு கைஸ். எதில் போயிட்டு செய்யறதுன்னு தான் தெரில. Q+B ஹனி கைஸ், இங்கே இருக்கு பாருங்க கைஸ், ஹனி ட்ரீ. ஓகே, இதை நம்ம ரெடி பண்ணணுமா? அடப்பாவிங்களா, இதை தெரியாமல் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டேனே. ரேர் ஃப்ளவர் கொடுக்கணுமா இதுக்கு ப்ரொடியூஸ் ஹனிக்கு? ஓகே, நம்மளுக்கு இப்போ ஹனிக்கு பிரச்சனை கிடையாது. ஏய் கைஸ், இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்கு. ஓகே, ரேர் ஃப்ளவர் மட்டும்தானே? ரேர் ஃப்ளவர் கைவசம் எதாவது இருக்கா, இல்லை போயிட்டு எடுத்துகிட்டு வரணுமான்னு தெரில. ரேர் ஃப்ளவர் ரேர் ஃப்ளவர் இல்லை. சரி கைஸ், நான் போய்ட்டு ரேர் ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இப்போதைக்கு இது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இந்த ஹனி ட்ரீயும் பார்த்தீங்கன்னா நான் வெளியே வச்சிடுறேன்.
ஓகே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேர் ஃப்ளவர் வைக்கணும். சுகர் கேனோட சீடு வேணுமா? ஸ்ட்ராபெர்ரி. ஓகே. இருக்கட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்பனா இன்னைக்கு நம்ம பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் கைஸ். மேபி ட்ரை வேணா பண்ணலாம். ஒரு லோ லெவலில் ஏதாச்சும் ஒரு ஆல்பா வேணா நம்ம பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் இது பெரிய ப்ராசஸ் கைஸ். என்னென்னமோ ரெடி பண்ணிட்டு இருக்கு பாருங்களா. நான் எவ்வளோ சீடு எவ்வளோ வேலைகள் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் தெரியுங்களா. எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். ஓ ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ரீன் ஹவுஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இவ்வளோ பெரிய க்ரீன் ஹவுஸும் பத்தாது. இன்னொரு க்ரீன் ஹவுஸ் 2 ரெடி பண்ணணும். ஜெம்மெல்லாம் எப்படி கலெக்ட் ஆகுது? இங்கே பாருங்க, ஜெம்மெல்லாம் 27 ரெட் ஜெம் கலெக்ட் ஆகிருக்கு. க்ரீன் ஜெம் 28. கெராட்டின் 300 கலெக்ட் ஆகிருக்கு. இதில் என்ன போட்டோன்னே எனக்கே தெரில. இதெல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் வளரல. லெமன் 4 கலெக்ட் ஆகிருக்கு. அடைய போடு. ஓகே 5 கேரட் வளர்ந்துருக்கு. லாங் கிராஸ் ஒரு 5 வளர்ந்துருக்கு. எங்கேயும் தான் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளரல. இந்த ஆண்ட் ப்ரோமோன்றது மட்டும் தான் என்னன்னு தெரியல. மற்றபடி எல்லாம் ஓகே தான். கான்சீடுக்கு என்னென்னலாம் தான் பண்ண போகிறதுன்னு தெரில. இது எப்படி கிடைக்கணும்னு தெரில. எதாவது டைனாவை கொண்டா கிடைக்குமா? இதில் ஏதாச்சும் செய்கிற மாதிரி வருமா? ஏய் கைஸ், இதில் தான் கைஸ் ரெடி பண்ணும். அட கடவுளே, எல்லாமே இருக்கு. எறும்பு புத்து. எறும்பு புத்து எங்கே வைக்கிறது? இதை அப்படி வச்சிடலாமா? மைனிங் பக்கத்துல எறும்பு புத்து வச்சுருவோம். இதில் இருக்கு பாருங்க. ரேர் ஃப்ளவருக்கு சீடு இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். ரேர் ஃப்ளவரு அதே மாதிரி ரேர் மஷ்ரூமுக்கும் சீடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதையும் எடுத்து வந்து வளர விட்டுருவோம். இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் இருக்கும்போது அதுக்கு இருக்காதா என்ன? ரேர் ஃப்ளவர் சீடு இருக்கே. ரேர் ஃப்ளவர் 100 வேணும். ஓகே, இதுக்கும் 100 வேணும். இல்லை யார் எடுத்துகிட்டு போகலாம்? ஹை லெவல் இவன் எடுத்துகிட்டு போகலாம். இது வேறு மறுபடியும் வந்துருச்சா? சரி எஸ், இது பார்க்கறதுக்கு எடுப்பாக இருக்கும். நான் போய்ட்டு இது மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய கலெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 145 கலெக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல விஷயந்தான். ஐ திங்க் மோஸ்கோ ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேர் ஃப்ளவர் கலெக்ட் பண்ணி கொடுக்காத போல கைஸ். ட்ரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி மாட்டேங்கிறான். நம்ம கையாலே எடுத்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல ரேர் ஃப்ளவர் நிறைய கிடைக்கும். ஸோ அது மூலிமா நம்ம கொஞ்சம் நிறையவே எடுத்தாச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், ரேர் மஷ்ரூம் கலெக்ட் பண்ணோம். இப்போ ரேர் மஷ்ரூம் கலெக்ட் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். சரி, நம்ம இப்போது டெத் ஆகிட்டு வீட்டுக்கே ஓடிடலாம். சீடு செஞ்சுருவோம் கைஸ். ரேர் ஃப்ளவர் சீடு ரெடி. இந்த ரேர் ஃப்ளவர் சீடை போயிட்டு நம்ம வள வைக்கணும். அதுக்கப்புறம் இதில் என்னமோ போடுற மாதிரி வந்துச்சு. இல்லை என்னது போடுற மாதிரி வந்துச்சு? இதுலேயே என்னென்னமோ போடுற மாதிரி வருது. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மட்டும் வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதில் அப்படி தான் கிடைக்க மாட்டேனுது. இது எவ்வளோ பெருசாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டுற மாதிரி வருது பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நான் மேபி இடித்து கட்டுவேன். அப்படி இல்லைனா இதை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாச்சும் நம்ம வந்து இது ரெடி பண்ணணும். இந்த இடத்துல இருங்க. நல்லா தான் இருக்குது. இல்லை வளருது கைஸ், பொறுமையாக வளருது. இந்த தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம நிறைய சீடு எடுத்து வந்து உள்ளே போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுவே கரெக்டாக இருக்கும். சுகர் கேனா? சுகர் கேனும் ஸ்ட்ராபெரியும் வேணும். ஓகே, சுகர் கேன் ஸ்ட்ராபெரி. சுகர் கேனுக்கு நான் இன்னும் ரெடியே பண்ணல. நான் போயிட்டு சுகர் கேனுக்கு சீடு ரெடி பண்ணணும். ஒன்று போதும். இது என்னது? இது இந்த சீடு ஆல்ரெடி நான் எடுத்தனா இல்லையான்னு எனக்கே நான் இல்லையே. இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிறேன். ஆர்கானிக் பாலிமர். ஆர்கானிக் பாலிமர் கூட சீடு இருக்கா? ஓகே, நம்ம 100 எடுத்துகிட்டு வந்தோன்னா அதை நம்ம அப்படியே மல்டிப்புளாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். லீவ்ஸ் கூட எதுக்கு தேவைப்படுதா? சரி, இந்த சீடெல்லாம் எடுத்து போயிட்டு நம்ம வளர வைப்போம். இதுக்குள்ளே எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போடுவோம். ஓகே, எடுத்துக்கிச்சு. ஸோ கீழே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மீதி எல்லாமே மேலே. மென்டலி ஓகே. ஸோ நல்ல ஒரு ஹார்வெஸ்டிங் கிடச்சிது. ஸோ இதில் அஜினமோட்டோக்கு என்னென்ன செய்யணும்?
ஓகே, அஜினமோட்டோக்கு தேவையானது நம்மள்ட்ட இருக்கு. இது தீக்குள்ள போடு, ஸ்ட்ராபெரி தீக்குள்ள போடு. அஜினமோட்டோ போதும். உள்ள போட்ட உடனே நம்மளுக்கு ரெடி ஆகுது. வீட்டு தீக்குள்ள போடு, வீட்டு. அப்புறம் ஃப்ளோர் ரெடி ஆகுது கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 100 செஞ்சுப்போமா? ஓகே, இது போட்டோடனே கட்ட 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 கட்டன்னு ஓட ஆரம்பிச்சிடுது. ஓகே, ஹனி ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஃப்ளோர் போட்டேன், அது ரெடியாக. அஜினமோட்டோ ரெடி ஆகிடுச்சு. சுகர் கேன் எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன். இது ரெடி ஆகட்டும். ஓ ஓகே, கேக் ரெடி ஆகிடுச்சு. டைனோசர் எக்கு வேணுமே? அடடா, எல்லாமே இருக்குது. எக்கு மட்டும் இல்லை கேஸ். இப்போது இவ்வளோ வேலை பார்த்து வண்டியில் இருந்த கொண்டே மறந்துட்டேனே. ஸோ இப்போ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்னோட சீடு செய்ய முடியும். ஓகே, கார்ன் சீடு இது தூக்கி இதில் போடணும். கார்ன் சீடு. ஓகே, கார்ன் சீடு எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். கார்ன் சீடு ஐ திங்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் வெளியே கட்டியிருந்தோம்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு இந்த ஓடி 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 வரத்தெல்லாம் மிச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம கேவலை கட்டுறது நம்மளுக்கு ஒரு சேஃப்டி தான். பட் ஆனால் இந்த மாதிரி ஓடி 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 வரத்துல தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தலைவலிக்குது. ஓகே, கார்ன் சீடு முடிஞ்சிச்சு கைஸ். ஓகே, எடுத்துக்கிச்சு கைஸ். ஒரே ஒரு விஷயம்னா நம்மளுக்கு பாலிமர் மட்டும் வேணும். பாலிமர் வச்சுன்னா நம்மளுக்கு வந்து சோல் டெர்மினல் ரெடி பண்ணிடலாம். சரி கைஸ், நான் போயிட்டு பாலிமர் மட்டும் எங்கேயாச்சும் உசார் பண்ணிட்டு வரேன். கரெக்டாக வைக்கிங் பை 2ல் தான் இருக்கும். போயிட்டு பென் குயினை அடித்து பாலிமர் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். கரெக்டாக 100 எடுத்தால் போதும் கைஸ். வெறும் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வரக்கூடாது. ஓகே, ஓடு 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 ஓடு. இருபத்தி 3 செத்துப்போ 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 செத்துப்போ. 58. சரி, ஓகே, டெத் ஆயிடலாம். ஓகே, பாலிமர் சீடு. ஓகே, இதை போட்டோமா? எக்கு கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பாலிமர் சீடை போய்ட்டு நான் நெட்டு வச்சுட்டு வந்துடுறேன். மறுபடியும் கேம் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ நம்மளோட செகண்ட் ஆர்வசிங்க நம்ம ஆரம்பிப்போமா? இந்த வாட்டி எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம். ஐயோ, சீடு எடுத்துட்டேன். கரெக்டாக 300க்கு மேலே வந்து தாண்ட மாட்டேங்குது கைஸ். அப்படியே 300லேயே வந்து நின்றுடுது. அதனால் நம்ம ஒவ்வொரு வாட்டி எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்டர். இந்த கலெக்ஷன்ஸு நம்ம ஏதாச்சும் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். மொத்த சீடியும் தீன் வந்து இதுக்குள்ளே போட வேண்டியதுதான். எவ்வளோ ஒன்று இருக்குது பாருங்கள். முட்டை 20 கிடச்சிடுச்சா? வந்துச்சா? அடா பாவிங்களா, இன்னும் முட்டையே போடலையே நீங்கள்? என்ன முட்டை போடணுமே, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக முட்டை போடுறானுங்க? முட்டை போடுற ஸ்பீடு என்ன வச்சுருக்குன்னு தெரில. அதை வேறு நான் கவனிக்கவே இல்லை. போயிட்டு டூடு பிடிச்சிட்டு வந்துடுமா? இது கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ டூடு போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். டூடு இன்னும் கொஞ்சம் வேகமாக முட்டை போடும். அப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுவேன், டைனோவோட எக்கு ஸ்பீடை கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுறேன். இங்கே டூடுவே இல்லை கைஸ். இருக்குது. ஆனால் அந்த இதில் ட்ராகன் இருக்கே. ஐயோ, டே 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 எம்முன்னு உட்காரா டேய். திடீர்னு அவனை கிளப்பி விட்டுற போற. செத்துருவானுங்களோ? ஓகே, ஒன்று டாப்பர் ஏறிடுச்சு. ஓகே, செத்து போச்சு. ஓகே, மேல் ஃபீமேல் இருக்கு கைஸ், போதும். ஓகே, ஸோ மோஸ்கோ சாப்பாடு டூடு கொஞ்சம் வேகமாக எக்கு போடும். ஸோ இந்த மைனிங்கில் நம்மளுக்கு கிறிஸ்டல் கிடைக்கும். ஃபைபரும் ஸ்டோனும் போட்டால் கிறிஸ்டலு. இருங்க, ஒரு இதுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம். ஒன்றுக்கு இவ்வளோ கேட்குதா? ஸ்பார்க் பவுட்ரு உள்ளே போடணும். ஓகே, ஸ்டோன் நிறையா போட்டால் நம்மளுக்கு மெட்டல் கிடைக்கும். ஸ்டோனுக்கு ஹேட்சு, ஒப்சிலிடனுக்கு ஆயிலு. சரியாக போச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ்.
ஏய் எக்கு போட்டு தான் தொலைங்களாண்டா, ஏன்டா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? எக்குக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கா? மோஸ்கோ சாப்போட எக் வந்து 24 வந்திருக்கு. ஆனால் டூடு ரொம்ப கம்மியாக போட்டிருக்கானே. டூடு ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கான். சரி ஓகே, நம்மளுக்கு வேணும் 20 எக்கு கிடச்சிடுச்சு. ஸோ கிபில் செஞ்சிடலாம் கைஸ். ஆல்போ கிபில் கான் இல்லையா? கான் தான் இருக்குதேடா. எக்கு எடுத்துன்னு வந்து இதுக்குள்ளே போடணுமா? என்னடா இது? ஏய் என்னது இது? டூடு எக்கு. சக், மோசாஸ் காப்பு எக்கு கிடையாதா? உனக்கு டூடு எக்கு தான் வேணுமா? ஒன்றே ஒன்று தானே போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த ஒன்றை வச்சு என்ன பண்ணுறது? போட்டுருச்சா? சூப்பர், 44 எக்கா? அடேங்கப்பா, மாஸ்கோ சாப் எக்கோட இது கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருது. டூடு வேறு லெவல் தான் கைஸ். ஓகே, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு கைஸ். ஸோ ஓகே, என்னால் 2 கிபிள் செய்ய முடியும். ஏன்னா ஆல்ஃபா ஆட்டு 2 தான் இருக்குது. அந்த 2க்கு மட்டும் கிபிள் ரெடி ஆகிடுச்சு. பாயிலிங் டைம் 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஓகே, இந்த டாட்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதானா டாட்டு? சரியா போச்சு. இதுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ இந்த டாட்டு தான் இப்போ நம்ம செஞ்சே ஆகணும். இந்த கன்று தான் செஞ்சே ஆகணும். இப்போ நம்ம இந்த கன்னுக்கு தான் என்னென்னமோ கேட்குது. காப்பர் ஓர் ஒரு 500 போட்டு விடு. ஹைடு ஓகே. இந்த பேரஸ் ஐநெட் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. இதுக்கு கோல் செய்யணும். கோலுக்கு ஓ இது வைக்கணுங்க. பீவர் டேமு. ஓகே, பீவர் டேம் கண்டுபிடிச்சிட்டேன். பீவர் டேம்லாம் அந்த பேரல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நைஸ். பீவர் டேம். நாசமாக போச்சு. இதில் இதெல்லாம் வேறு வைக்கணுமா? என்னென்னலாம் பண்ண வைக்கிறானுங்க பாருங்க. எவ்வளோ விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா இதில். ஓகே, 5 தானே கிடைக்கிது. ஏன்டா? ஓ, அந்த ஆண்ட் இது நிறைய வேணுமா? இதில் டூப்ளிகேட் மோடு போட்டால் வேலைக்கு ஆகாது, டக்குன்னு முடிஞ்சிடும். டூப்ளிகேட் மோடெலாம் போட்டால் ஸோ இதுவே கரெக்டாக இருக்கட்டும். ஒரு வாட்டி தான் கேஸ். ஒரு வாட்டிக்கு அப்புறமேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கிடச்சிட்டே இருக்குது. நல்லா டூப்ளிகேட் மோடெலாம் நம்மளுக்கு தேவைப்படாது இல்லை. ஓகே, ஸோ இந்த பேரல்ஸ் எடுத்து எங்கடா இருக்குது இதுக்குள்ளே போடணும். ஓகே, இப்போ எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கோங்க. கோல் தானே இப்போ நம்ம ரெடி பண்ணோம். கோல் 10 கோல் ரெடி ஆகும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது 10 ரெடி பண்ணணும். பேரஸ் அயனிக்னெட். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஐடி எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இந்த ஒன்று செய்யறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் பாருங்க. டியூரபிலிட்டி சுத்தமாக கிடையாது. வெப்பன் டேமேஜ் அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, மொத்தத்தையும் நான் இது காப்பர் ஊராகவே மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு டைனோவை நம்ம பிடிக்க போகணும். இன்கேமும் சரி இதுவும் சரி ஒரே இதுவாக தான் இருக்குது. சோப்பர் இது 500 பேசிக்கு, ஆல்ஃபா 1200, இது டாக்ஸிக்கு இப்போ 6000 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, காலம் முடிஞ்சுது. ஏன்னா பேசிக் போட்டேன், அப்புறம் ஏன் 6? ஓகே, ஆல்ஃபாவே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்மள்ட்ட கிபிலும் இருக்குது. இது ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைனோ பிடிக்க போகலாம் கைஸ்.
இன்னைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க இதுக்கு ஒரு ஆல்ஃபா கேபிள் ரெடி பண்ணுறதுக்கு ஃபார்மை பில்டு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பல மணி நேரம் உட்காந்து ப்ளே பண்ணியிருக்கிறேன். நான் இதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அதை அப்போ பிடிக்க போகணும்னு வச்சுக்கலாம், ஏதாச்சும் பவர்ஃபுல்லாக ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு தான் போவேன். ஓகே வாங்க போயிட்டு ஆல்ஃபா டைனோஸை பிடிப்போம். ஆல்ஃபா டைனோஸ் என்னது இது? ஓ மை காட், பேசிலிக் சிரிக்கிற சவுண்டு கேட்குது. எவனாச்சும் இருக்கானா? எவனும் இல்லை கைஸ். ஏன்னா இருக்கு. ஓ இந்த சைடு போனால் நம்மளுக்கு ட்ராப் கிடைக்கும். நைட் கிங் மேமூத். ஓகே ஹேங்கி இருக்காங்க கைஸ். ஆல்ஃபா ஹேங்கி ஒரே ஒரு கிபிள் தானா? லெவல் 100, 8000 டோப்பரு. பிடிக்கலாமா? இந்த ஹேங்கியை பிடிச்சி என்ன பண்ணுறது? இவன் யாரு? ஓகே இன்ஃபர்னல் வாய்ப்பில்லை, கீழே போவோம் நம்ம. எம்பர் கொச்சி செத்துருவேன். டாக்ஸிக் ஒய்வின், டாக்ஸிக் ஐஸ் ஒய்வினா? என்னடா இது டாக்ஸிக்கில் ஐஸா? ஓகே அவன் என்னை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இவன் யார்? கலக்கலராக இருக்கிறான். ஓகே 1.6 பில்லியன் டோப்பரா? ஐஸ் அவன் டோப்பரா பார்த்தீங்களாங்க? அவள் தான் செஞ்சிட்டான். ஏ கொல்லுங்கடா. 1.6 பில்லியன் டோப்பர் கைஸ் அவனுக்கு. ஏ எப்பா ஹைலண்ட்ஸ் போயிடும். இதான் ஹைலண்ட்ஸா? ஜங்கிள் வைக்கிங் பே. ஓகே வாங்கலாம். இந்த சைடு எதாவது இருக்குதா ஆல்ஃபாவில்? அந்த ஒய்வின் மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கே பாரு ஒய்வின் இருக்குது. நீங்கள் எவனும் இருக்கிறாங்க கைஸ். ரெட் கலரில் காட்டுது. லெஜெண்ட் பேஸ்லிக்கா? ஓகே எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்களேன். எதையா ஸ்பான் பண்ணி விட்டுற போகிறோம், அது வேற ஒன்று இருக்குது. திடீர்னு ஸ்பான் ஆகிட்டு போடு பொல பொலம் பொழக்கும். ஓகே இந்த இடத்துல ஆல்ஃபாவில் செஞ்சிட்டான்டா. ஆல்ஃபாவில் இங்கே உனக்கு இருக்குன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே செஞ்சு விட்டான். நம்மளுக்கு சரஸ் இருக்குது. தொடுத்துறானுங்களா? தொடுத்துறாங்க கைஸ். நம்ம இங்கே ஐயோ இங்கே இந்த கீழே எவன் இருக்கான்னு தெரியல. செஞ்சுட்டேன். ரெட் கலரில் கைஸ் அங்கே பாருங்களேன். அது மிக எப்படி இருக்கான் பாருங்களேன், எவ்வளோ பெருசா. இண்டாமினரக்ஸ் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்குது. அவனுக்கு ஸ்பான் பண்ணியிருக்கானா? ஓகே என்னடா டே இப்படி கிட்ட வந்தோடனே பொட்டு 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 ஸ்பான் ஆகுது. இல்லை எவனையுமே என்னால் பிடிக்க முடியாது. கடைசியில் ஹேங்கி தான் பிடிக்கணும்ன்ட்டு இருக்குது போல நம்மளுக்கு இப்போ. பரவாயில்ல கைஸ். இந்த பிடி சொல்லி பயமுறதுக்குள்ள செஞ்சுட்டான். நம்ம வீட்டு பக்கத்தில் எவனுமே இல்லை. பேசாமல் ஹேங்கியே பிடிச்சிருமா? யார் அவன்? ராவகர். ஓ ஷேடோ ராவகர் போச்சு. நாளை போயிடலாம். டோப்பர் மேமூத். ஓகே டிஃபென்ஸ் ஷீல்டா? டாப்பர் பாருங்களா. போச்சு எல்லாமே ஏக்கர் ஆயிட்டாங்களா? என்னடா இது செக். அங்கு எங்கே போச்சுது? போச்சுரா. அடா யாருனாடா இது செக். கொச கொச கொசன்னு இருக்குது. டைனோ ஸ்பான் கவுண்ட்டை நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சாகணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு நான் வேகமாகவே இருப்பேன். ஸோ இப்படியே ஓடியே போயிட்டு மீண்டும் மீண்டுமா இப்போ தாண்டா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஓடி வந்தேன். மறுபடியும் கொலை பண்ணுறதுக்கு வரானுங்க கைஸ். என்னத்த சொல்கிறது. போச்சு முடிச்சுட்டான்.
சென்னை அடிச்சிட்டான்டா. டாப்பர் ஏறிச்சா இல்லையா? ஏறிச்சா இல்லையா? நாசமா போச்சு. கொண்டு போடா டேய், கொண்டு போடா, கொண்டு போடா. அப்போ ஓகே, எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டைனோவை இன்றைக்கி பிடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இதை முடிச்சுக்கலாம். ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த ஃபஸ்ட்டு டைனோவை பிடிக்க முடியல. ஓகேங்களா? ஸோ எங்கே போனாலும் சும்மா வேறு லெவலில் விரட்டி நம்மளை அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹேங்கி பிடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு அவனை அடித்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஹேங்கிக்கு வந்து டோர்பர் ஃபுல்லாகவே ஏறல கைஸ். ஓகேங்களா? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 டோப்பர் கிட்ட வந்து அப்படியே நின்றுட்டான். என்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா டோப்பர் ஏற்றுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் வேறு ஆப்ஷனே இல்லாமல் நான் அப்படியே டீலில் விட்டேன். மேபி வந்து நாளைக்கு வீடியோவில் அதே கூட கண்டினியூ பண்ணாலும் பண்ணுவேன். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவன் டீஸ்பான் ஆகிடுவான். ஓகேவா? ஸோ இதில் டைனோ கவுண்ட்டு கொஞ்சம் இன்னும் கூட குறைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? 0.3 வச்சேன், இப்போ 0.2 அந்த மாதிரி தான் ஏதாச்சும் வச்சாகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொசன்னு டைனோ ஸ்பான் ஆகினே இருக்குதா, நம்மளால் வந்து பறந்தும் போக முடியல. ஸோ நம்மளால் ஓடியும் போக முடியல. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே டெத்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? சரி கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி நான் மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.